சொற்பொழிவு 6. எழுமின் உய்மின். முதல் கேள்வி. வேதாந்த கிரந்தங்கள், அஷ்டாவக்ர கீதை போன்ற ஆன்மீக நூல்களை சுயமாக பயின்று ஒரு தத்துவத்தை அறிந்து கொண்டேன். பெறத்தக்கது ஏற்கனவே பெறப்பட்டு விட்டது. இதற்காக முயற்சி செய்வது வீண் அலைச்சல். இந்த ஈடுபாட்டை முழுமையாக கொண்டிருந்தும் எனக்கு ஆத்ம ஞானம் ஏற்படவில்லையே, ஏன்? அருள் கூர்ந்து வழிகாட்டுங்கள். பதில். சாத்திர நூல்களை பயின்று நீ அறிந்து கொண்டதாக நினைப்பது தவறு. சொற்களை புரிந்து கொண்டதால் அதன் மூலம் உண்மையான அறிவு வந்துவிட்டதாக கருதுவது பிரமை. அஷ்டாவக்கிரரின் போதனைகளை கேட்ட பலரும் நாம் எல்லாம் அடைந்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதனால் உண்மையில் எதுவும் கிடைத்து விடாது. அஷ்டாவக்கிரரை படித்து அறிவதற்கும் எல்லாம் பெறுவதற்கும் என்ன தொடர்பு? உண்மையான அறிவு உன்னுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அது வெறும் புத்தியால் எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்கக்கூடாது. புத்தி எளிதில் ஒப்புக்கொள்ளும், இலக்கு கிடைத்துவிட்டது என்று நினைப்பது மிக எளிது. முயற்சி தேவையில்லை, தேடல் வேண்டாம், தியானம், யோகம், பூஜை எதுவும் தேவையில்லை என்று புத்தி சொல்லும். எல்லாம் கிடைத்துவிட்டதே என்று புத்தி சுலபமாக இசைந்துவிடும். ஆனால் இது உண்மையான அறிவால் அல்ல. மாறாக முயற்சி தேவையில்லை என்று புத்தி தன்னை தேற்றிக்கொள்கிறது. நீ இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறாய், இதுவரை எதுவும் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறாய். புத்தியின் அறிவால் மட்டும் இலக்கு கிடைத்துவிடுமானால் ஆன்மீக பல்கலைக்கழகங்கள் தோன்றிவிடும். ஆனால் ஆன்மீகத்திற்கு பல்கலைக்கழகம் இல்லை. சாத்திரங்களை படித்து இலக்கை அடைய முடியாது. சுயமாக எழும் பிரக்ஞை, அதாவது தத்துவ ஞானம் மூலமே இலக்கு கிடைக்கும். அஷ்டாவக்கிரரின் போதனைகளை கேள், ஆனால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளாதே. இது மிக எளிதாக இருக்கிறது. புதையல் கண்ணெதிரே கிடைத்து விட்டது போல உள்ளது. அலைந்து திரிய வேண்டாம், முயற்சி தேவையில்லை என்று உன் ஆசை உன்னை தூண்டும். உனது நீண்ட நாள் விருப்பமும் இதுதானே. ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்ற பேராவல் உன்னை உந்துகிறது. ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் அது கிடைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறாய். முன்பு இதை பற்றி சிந்தித்தாய். இப்போது சிந்திக்காமலேயே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய். இன்னும் ஆத்மஞானம் ஏற்படவில்லையே என்று கேட்பதுதான் உன் இப்போதைய பிரச்சனை. ஆத்மஞானம் எப்படியோ கிடைத்தால் போதும், இதற்காக ஏன் மெனக்கிட வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அஷ்டாவக்கிரை சரியாக புரிந்து கொண்டால் இந்த கேள்வி எழாது. ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதற்கு காரணம் அஷ்டாவக்கிரை மதித்து நம்புவதோடு எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்ற உனது எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் உன்னை தடுக்கிறது. நான் வருபவர்களுக்கு எடுத்துரைப்பது இதுதான். நீ உன் விருப்பத்தை முன்வைத்திருக்கும் வரை உனது தியானத்தில் ஆழமாக இறங்க முடியாது. தியானிக்கும் போது ஆனந்தம், பரமாத்மா, ஆத்ம ஞானம் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் தியானம் ஆழ்நிலையில் இறங்காது. கிடைக்க வேண்டும் என்ற ஆசை உன்னை தொடர்ந்து நினைக்க வைக்கிறது. இது பேராசை, அரசியல், தர்மம் இல்லை. நீங்கள் சொல்வீர்கள், சரி, எதுவும் நினைக்காமல் தியானத்தில் உட்கார்ந்தால் அப்போதாவது கிடைக்குமா? ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனெனில் நீ ஆசையிலிருந்து விடுபடவில்லை. அஷ்டாவக்ரரின் போதனைகளை கேட்டவுடன் பலரும் உடனடியாக இலக்கு கிடைத்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் உன் பேராசையும் அறியாமையுமே உனக்கு தடை. கிடைக்க வேண்டியது மிக அருகில் இருந்தும் உன் ஆசையால் அது கிடைக்காமல் போகிறது. அஷ்டாவக்ரர் சரியாகத்தான் சொல்கிறார். உனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது. ஆனால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள
கிடைக்க வேண்டும் என்ற உன் ஆசையிலிருந்து முதலில் விடுபட வேண்டும். அப்போதுதான் முழு உணர்வோடு இலக்கு கிடைத்துவிட்டது என்று உணர்வாய். இப்போதைக்கு உன் புத்திதான் உன்னை ஏமாற்றுகிறது. அஷ்டாவக்ரர் ஒரு மகரிஷி, மகா ஞானி. அவர் சரியாகத்தான் சொல்லியிருப்பார். ஆனால் நீ அவசரப்பட்டு அவரை உணர முயல்கிறாய். உன் ஈடுபாடு வீரியமற்றது. சாத்திரம் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று குருட்டு நம்பிக்கையோடு உடனடியாக நம்பிவிடுகிறாய். ஒரு கதை சொல்கிறேன். முல்லா நஸ்ருத்தீன் ஒரு நாள் என்னிடம் வந்தான். கையில் அழகான குடை இருந்தது. முல்லா, இந்த குடை எங்கே கிடைத்தது என்று கேட்டேன். என் சகோதரியின் அன்பளிப்பு என்றான். முல்லா, உனக்கு சகோதரி இல்லை என்று சொல்லியிருக்கிறாயே என்றேன். ஆமாம், இல்லைதான். ஆனால் இந்த குடையின் கைப்பிடியில் எழுதியிருக்கிறது, சகோதரனுக்கு சகோதரியின் அன்பளிப்பு என்று. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தேன். வாசலில் இந்த கூடை இருந்தது. எடுத்து பார்த்தேன். சகோதரியின் அன்பளிப்பு என்று இருந்தது. எனக்கு சொந்த சகோதரி இல்லாவிட்டால் என்ன? யாரோ ஒரு சகோதரி கொடுத்திருக்கிறாள். ஏன் மறுக்க வேண்டும்? எடுத்து வந்து விட்டேன். சாத்திரங்களில் எழுதப்பட்டவற்றை உடனடியாக நம்பிவிடுவது இயல்பு. ஆனால் நீ சுயமாக எழுந்து உணர முயலவே இல்லை. யாரோ சொன்னதை நீ உடனே ஏற்றுக்கொண்டு விட்டாய். இது மிக எளிதான பாதை. ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துக்களை 40 வருடங்களாக கேட்டவர்கள் இன்னும் அதே இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், கிருஷ்ணமூர்த்தி சொன்னபடி எல்லாம் கிடைத்துவிட்டது என்று அறிகிறேன். ஆனால் நிஜமாக எதுவும் கிடைக்கலையே. ஏன்? இவர்கள் பேராசை பிடித்தவர்கள். முயற்சி வேண்டாம், இனாமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்கள் கிருஷ்ணமூர்த்தியையும் அஷ்டாவக்கிரரையும் புரிந்து கொள்ளவில்லை. தங்கள் ஆசையை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தியானத்தை கைவிடுவது எளிது, செய்வது கடினம். அஷ்டாவக்கிரருக்கு ஞானம் எந்த முயற்சியும் இல்லாமல் கிடைத்தது என்று சொல்வது தவறு. ஏதோ ஒரு வகையில் அவர் முயற்சி செய்துதான் ஞானம் பெற்றிருப்பார். இதனை புரிந்து கொள். புத்தர் எல்லாவற்றையும் துறந்த பிறகே ஞானம் பெற்றார். ஆனால் அதற்கு முன் 6 ஆண்டுகள் கடுமையாக முயற்சி செய்தார். எல்லாவற்றையும் பணயம் வைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு உணர்தல் ஏற்பட்டது. இந்த முயற்சிகளால் இலக்கு கிடைக்காது. இது அஷ்டாவக்கிர கீதையை படித்ததால் ஏற்பட்ட உணர்தல் அல்ல. புத்தர் காலத்தில் அந்த நூல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை புத்தர் அதை படித்திருந்தால் 6 வருடங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்காது. ஆனால் 6 வருடங்கள் பல முயற்சிகளை செய்து இவை பயனற்றவை என்று உணர்ந்த பிறகுதான் எதுவும் செய்ய தேவையில்லை என்ற உணர்தல் வரும். அவசரப்படாதே. அவசரப்பட்டால் உன் சிறு முயற்சிகளான தியானம், பூஜை, வழிபாடு எல்லாம் நின்றுவிடும். அஷ்டாவக்கிரர் உனக்கு எட்டாத தொலைவில் இருப்பார். உன் பயணமும் முடிந்துவிடும். நிதானமாக பயணிக்க கூடாது, வேகமாக ஓட வேண்டும். அப்போதுதான் இந்த முயற்சிகள் எல்லாம் வீண் என்ற உணர்தல் திடமாகும். முயற்சிகள் தடையாக உள்ளன. ஆனால் முயற்சிகளை செய்தவனுக்குத்தான் இந்த உண்மை புரியும். முயற்சிகளை செய்யும்போது அவை தடையாக இருப்பதையும் எந்த முயற்சியும் இலக்கை அடைய உதவாது என்பதையும் உணர்ந்தால் அந்த உணர்வு உன் தவம், தியானம், முயற்சிகள் நிறைவடைந்ததை காட்டுகிறது. உன்னிடம் எதுவும் எஞ்சியிருக்காது. எல்லாவற்றையும் பணயம் வைத்து விட்டாய். அந்த நாளில் உன் உணர்வு தெளிவு பெறும். எல்லா முயற்சிகளும் தீயில் எரிந்து சாம்பலாகிவிடும். திடீரென நீ விழித்து உணர்வாய், ஆஹா, என் இலக்கு கிடைத்து விட்டது. இதைத்தான் இவ்வளவு நாள் தேடிக்கொண்டிருந்தேன். அஷ்டாவக்கிரரின் போதனைகளை பயின்று மட்டும் இலக்கு கிடைத்து விடாது.
ஆன்மீக உலகில் எளிய வாக்குகளை புரிந்து உணர்வது மிக கடினம். இந்த கடினம் உன் ஆழ்மனத்திலிருந்து வருகிறது. எதுவும் செய்ய வேண்டாம் என்று உன் மனம் விரும்புகிறது. இந்த நிலையில் அஷ்டாவக்ர கீதை ஓர் உரைகள். அஷ்டாவக்ரை பயின்று தியானம் செய்பவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள். ஆனால் அஷ்டாவக்கரை பயின்று தியானத்தை கைவிடுபவர்கள் அவரையும் புரிந்து கொள்ளவில்லை, தியானத்தையும் வீணாக்கி விட்டார்கள். சுயமாக படித்து யாராவது தத்துவத்தை அறிந்திருக்கிறார்களா? சாத்திரங்களின் சொற்களை அறிந்து தத்துவத்தை புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறதா? அப்படி ஏதாவது அறியப்பட்டிருந்தால் அது உண்மையான அறிவு இல்லை, வெறும் அறிமுகம் மட்டுமே. பெறத்தக்கது பெறப்பட்டு விட்டது என்ற தத்துவம் உனக்கு அறிமுகமாகி இருக்கிறது, அவ்வளவுதான். தகவல் தெரிந்தது. ஆனால் உண்மையான அறிவு என்பது சுய அனுபவம். உனக்காக வேறு யாரும் அறிந்து தெளிய முடியாது. என் கூற்றால் நீ பெற்றது தகவல். தகவல் தெரிந்து கொள்வதால் நீ பண்டிதனாகலாம், ஆனால் பிரக்ஞாவான் ஆக முடியாது. ஞானற்றுமை சேரும், ஞானமுக்தி கிடைக்காது. நீ சொல்கிறாய், அடையத்தக்கதை அடைந்து விட்டதாக அறிகிறேன். இப்படி அறிந்திருந்தால் இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியம் என்ன? அதற்காக முயற்சிப்பது வழி தவறி அலைய வைக்கும் என்று தெரிந்த பிறகு இந்த கேள்வி எதற்கு? இந்த நிஷ்டையை திடப்படுத்தி கொண்டேன் என்று சொல்கிறாய். நிஷ்டை என்பது திடீரென ஏற்படுவது. அது இருந்தால் இருக்கும், இல்லாவிட்டால் இல்லை. இதை எப்படி திடப்படுத்த முடியும்? சந்தேகத்தை எப்படி அடக்குவாய்? அடியில் சந்தேகமும் மேலே ஈடுபாடும் இருந்தால் அந்த சந்தேகம் உன் ஈடுபாட்டை எரித்துவிடும். அரைகுறை ஈடுபாட்டை ஈடுபாடு என்று சொல்ல மாட்டார்கள். அதில் பாதி இடத்தை சந்தேகம் ஆக்கிரமித்திருக்கும். சந்தேகமும் ஈடுபாடும் ஒரு சேர இருக்காது. கவனமாக கேள். சந்தேகம் இழிவானது. ஈடுபாடு எனும் மலர் மீது சந்தேகம் எனும் கல் விழுந்தால் மலர் நசுங்கிவிடும். உண்மையான ஈடுபாடு ஏற்பட்டால் அது உன் வாழ்க்கை முழுவதையும் அரவணைக்கும். அத்தகைய ஈடுபாடு சாத்திரங்களை பயில்வதால் வராது. அது வாழ்க்கையின் அனுபவத்தால் மட்டுமே வரும். அஷ்டாவக்கரை அறிந்து கொள். ஆனால் இந்த அறிவை ஞானம் என்று எண்ணிவிடாதே. அஷ்டாவக்கரை உரைகல்லாக கொள். உன் வாழ்க்கையில் சுய அனுபவம் ஏற்படும் போது அதை இந்த உரைக்கல்லில் உரைத்துப்பார். உரைகள் தங்கமல்ல, தங்கத்தை சோதிக்கும் கருப்புக்கள். அஷ்டாவக்கிரர் அப்போது உனக்கு சாட்சியாக இருப்பார். நான் சாத்திரங்களை சாட்சிகளாக கருதுகிறேன். சத்தியத்தின் பாதை அறியப்படாதது. அந்த பாதையில் பயணிக்க உனக்கு சாட்சிகள் தேவை. முதல் முறையாக நீ சத்தியத்தை நேரடியாக சந்திக்கும் போது அதன் மாபெரும் தோற்றத்தைக் கண்டு நடுங்கி போவாய். ஒரு மனிதன் பல பிறவிகளாக புதையலை தேடி அலைகிறான். ஒரு நாள் திடீரென அந்த புதையல் தன் காலடியில் இருப்பதை அறிகிறான். அவன் நிலை என்னவாகும்? பைத்தியம் பிடித்து விடாதா? இத்தனை காலம் இதை அறியாமல் தேடித் திரிந்தேனே என்று அலறமாட்டானா? அந்த கணத்தில் அஷ்டாவக்கிரரின் போதனை உன்னை குளிர்விக்கும். அப்போது வேதாந்தம், புத்தரின் வசனங்கள், உபனிஷத், பைபிள், குரான் எல்லாம் உனக்கு சாட்சிகளாக நிற்கும். உனக்கு ஒரு புதிய அனுபவம் நிகழும். அதை நீ உணர்ந்து வெற்றி பெறுவாய். இவை இல்லை என்றால் நீ தனிமையில் தவித்து போவாய். சாத்திரங்களை கேட்டு நீ ஞானியாகி விடுவாய் என்று சொல்லவில்லை. ஆனால் தியான பயணத்தில் ஒரு நாள் அது நிகழும். அப்போது நீ உணர்வாய், உனக்கு ஒரு உரைகள் கொடுத்திருக்கிறேன், அதில் உரைத்துப்பார். அஷ்டாவக்ரர் பரிசுத்தமான உரைகள். அவரை சாட்சியாக்கிக் கொள். நீ உண்மையில் அறிந்து கொள்ளவில்லை, தகவல் மட்டுமே பெற்றாய். உள்ளார்ந்து உணர்வதற்கும் தகவல் தெரிந்து கொள்வதற்கும் வேறுபாடு உண்டு. ஆசையை விடு.
ஆசைகளை கட்டி போட ஒரு மகுடி இசை வலை விரிக்கிறது. அதனுள் எத்தனை கனமான ஆசைகள் நடுங்குகின்றன. வேட்கையை கட்ட மகுடி இசை இழைகளை பரப்புகிறது. அஹோ, அதனுள் எத்தனை தனித்த வேட்கைகள் விதிர்க்கின்றன. நீ ஆசையிலிருந்து விடுபட விரும்புகிறாய், ஆனால் அதை வலையாக விரிக்கிறாய். பரம சுத்தமாக விளங்க விரும்புகிறாய், ஆனால் பேராசை வழியாக. பரமாத்மாவை அடைய விரும்புகிறாய், ஆனால் உன் வழி பணம் தேடி அலையும் சுயநல வழி. அஷ்டாவக்கிரரின் போதனைகளை கேட்டவுடன் உன் வேட்கை சொல்கிறது, அடே, இது நல்ல செய்தி, நமக்கு தெரியாமல் இருந்தது. நாம் தேடியது நம்மிடமே இருக்கிறது. இனி எதுவும் செய்ய வேண்டாம். பிறகு நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய், இப்போதே கிடைத்துவிடும். உன் வேட்கை படபடக்கிறது, இப்போதே கிடைக்க வேண்டும். இதை நீ உணர்வதில்லை. மறுபடியும் அஷ்டாவக்கரை கவனமாக கேள். அவர் சொல்கிறார், அது கிடைத்துவிட்டது. இதை நீ எப்படி உணர்வாய்? உன் வேட்கை உன்னை ஆட்டி வைக்கிறது. நீ வேட்கையை பின்தொடராமல், அதை வீண் என்று உணராமல், ஓடி ஓடி களைத்து காயம்பட்டு விழாமல் சத்தியத்தை உணரமாட்டாய். வேட்கை முற்றிலும் நீங்கிய பிறகுதான் நீ தேடியது உன்னிடமே இருக்கிறது, அது கிடைத்து விட்டது என்று உணர்வாய். இல்லையென்றால் நீ கிளிப்பிள்ளை ஆகிவிடுவாய். சொன்னதை திருப்பிச் சொல்லும் பச்சை கிளி. கவிதை. ஆலயத்துள் எல்லாம் துடைத்து கர்வத்துடன் உரத்த குரலில் ராமநாம பஜனை பாடிச் சென்றனர். ஆனால் உள்ளத்தில் எல்லோரும் ஊமைகள், செவிடர்கள், வீணர்கள். வெளியே பாலகரும் வாயாடிகளும். நீ பெரும் அறிமுகம் உன்னை கிளிப்பிள்ளையாக்கும், திமிர் வாயாடியாக்கும். அதை ஞானம் என்று எண்ணாதே. அறிமுகத்துடன் ஈடுபாடு கொண்டிருந்தால் அது சந்தேகத்தின் மேல் சவாரி செய்யும். அந்த ஈடுபாடு உன்னை சத்தியத்தின் வாசலுக்கு இட்டுச் செல்லாது. சுய அனுபவத்தால் மட்டுமே உண்மையான ஈடுபாடு வரும். பரிசுத்தமான, திடமான, சுயமான தியான நிலையிலிருந்து அது வெளிப்பட வேண்டும். 2வது கேள்வி. நேற்று மாலை வெளியே உலாவிக் கொண்டிருந்தேன். திடீரென உங்கள் நேற்று காலை சொற்பொழிவு என் உடல் முழுவதும் ஒவ்வொரு உரோமத்திலும் எதிரொலிப்பதை உணர்ந்தேன். பார்வையாளனாகி எழில் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கிருந்தோ திரஷ்டா, காண்பவன் நினைவு வந்தது. சிறிது நேரம் திரஷ்டாவின் விளையாட்டு நிகழ்ந்தது. ஆனால் என் கால்கள் தள்ளாடின. கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்தேன். சாலை ஓரத்தில் உட்கார்ந்து விட்டேன். அப்போது எல்லாம் மறைந்தது. காட்சி, காண்பவன், பார்வையாளன் எதுவும் இல்லை. எல்லாம் முடிந்தாலும் ஏதோ கொஞ்சம் எஞ்சியிருந்தது. இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி கண்ணாமூச்சி ஆடின. ஆனால் அப்போது முதல் குழப்பமும் கலக்கமும் அதிகரித்தது. இதெல்லாம் என்ன? எதற்காக? புரியவில்லை. பதில், இதைத்தான் உனக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன். சத்தியத்தின் ஒரு சிறு பொறி உன்னை தொட்டாலும் நீ நிம்மதி இழந்து தவிப்பாய். என்ன நிகழ்ந்தது என்றே புரியாது பித்து பிடித்தவனைப் போல ஆகிவிடுவாய். அதனால்தான் சாத்திரங்களை பற்றி பேசுகிறேன். உங்கள் போதனை என் உரோமங்களில் எதிரொலித்தது. பார்வையாளனாக காட்சிகளை உவகையுடன் கண்டேன். அப்பொழுது திரஷ்டா நினைவு வந்தது. என் கால்கள் தடுமாறின. நிச்சயமாக இப்படி நிகழ்ந்திருக்கும். முதல் முறையாக திரஷ்டா அறிமுகம் ஏற்பட்டால் நீ தடுமாறி போவாய். உன் வாழ்நாள் முழுவதும் திரஷ்டா இல்லாமல் கழிந்திருக்கிறது. இந்த புதிய அனுபவம் உன் வாழ்க்கையை கலைத்துவிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீண்ட காலம் குருடனாக இருந்தவனுக்கு திடீரென கண் பார்வை கிடைத்தால் அவன் நிலை என்னவாகும்? அவன் தவிப்பான். பாதையில் நடக்க முடியாது, தடுமாறுவான். 40-50 வருடங்கள் குருடனாக வாழ்ந்தவன், கைத்தடியுடன் இருட்டில் நடந்தவன்,
ஒளியை கேட்டு மனிதர்களையும் பாதைகளையும் அறிந்தவன். திடீரென கண் பார்வை பெற்றால் அவன் உருவாக்கிய ஒளி உலகம் சரிந்துவிடும். கண் ஒளி பெறுவது மகத்தான நிகழ்வு. முகங்கள், வண்ணங்கள், சூரிய ஒளி, ஜனநெரிசல் எல்லாம் தெரியும். முதலில் அவன் அரண்டு போவான். பேரதிர்ச்சி ஏற்படும். நடுங்கி பிரமை பிடித்து உட்கார்ந்து விடுவான். இது கூட முழுமையான உதாரணம் இல்லை. உன் வாழ்வில் திரஷ்டா பிரவேசித்தால், ஒரு ஒளிக்கீற்று உன்னை தொட்டால் இந்த உதாரணம் மிகச் சிறியது. திரஷ்டா சார்ந்த அனுபவம் மகத்தானது. உன் அகக்கண் விழித்தால் இதுவரை நீ உருவாக்கிய உலகம் தவறு என்று உணர்வாய். நீ திகைத்து செயலற்று போவாய். கேள்விகள் இரு வகைப்படும். கருத்தியல் கேள்விகள் மதிப்பற்றவை. அனுபவத்தால் வரும் கேள்விகள் மதிப்பு மிக்கவை. உன் கால்கள் நடுங்கியதால் இந்த கேள்விக்கு மதிப்பு உள்ளது. நீ சொன்னாய், எங்கிருந்தோ திரஷ்டா நினைவு வந்தது. அஷ்டாவக்ரரின் வாக்குகள் ஒலித்திருக்கும். சிறிது நேரம் திரஷ்டாவின் விளையாட்டு நிகழ்ந்தது. அந்த விளையாட்டு ஒரு கணம் நிகழ்ந்தாலும் நீண்டதாக தோன்றும். திரஷ்டா காலத்தை கடந்தவர். என் கால்கள் தள்ளாடின. சாலை ஓரத்தில் உட்கார்ந்து விட்டேன். இந்த தடுமாற்றம் ஏதோ ஒரு அனுபவம் நிகழ்ந்ததை காட்டுகிறது. அப்போது எல்லாம் மறைந்தன. காட்சி, பார்வையாளன், காண்பவன் எவருமில்லை. கால்களின் நடுக்கத்தில் எல்லாம் சிதறிவிட்டது. இந்த அனுபவத்தை மெல்ல மெல்ல பழகாவிட்டால் பித்து பிடித்துவிடும். இதை துளி துளியாக உள்வாங்காவிட்டால் ஒரே அடியாக வெடித்துச் சிதறிவிடும். எல்லாம் முடிந்தாலும் ஏதோ கொஞ்சம் எஞ்சியிருந்தது. நிச்சயமாக ஏதோ எஞ்சியிருந்தது. உன் சொந்த பந்தங்கள் அகன்றன. நீ உருவாக்கிய சிறு குடில் சரிந்தது. பரமாத்மா மட்டுமே உன்னுடன் இருந்தார். உன் எல்லைகள் மறைந்தன. வான்வெளி தெளிவாக எஞ்சியது. நீ சிறு குடிலில் வாழப் பழகிவிட்டாய். அது ஆட்டம் கண்டதும் நீ பயந்து போனாய். திண்ணமாக ஏதோ ஒரு அனுபவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை உணர்ந்தவன் வாயடைத்து போனான். நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய். திடீரென யாரோ உன்னை தட்டி எழுப்பினால் திடுக்கிட்டு கண் விழிப்பாய். நான் யார், எங்கே இருக்கிறேன் என்று தோன்றும். இது சில கணங்கள் நீடிக்கும். இது பெரிய அதிர்ச்சி இல்லை, பழகிய அனுபவம்தான். ஆனால் உண்மையான அக விழிப்பு ஏற்பட்டால் நீ பேச்சிழந்து போவாய். என்ன நிகழ்கிறது என்று புரியாது. எல்லாம் சூனியமாக, பிரமையாக தோன்றும். ஆனால் இது சரியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. திரஷ்டா, பார்வையாளன், காட்சி எதுவும் இல்லை. எல்லாம் முடிந்தது. ஆனாலும் ஏதோ கொஞ்சம் எஞ்சியது. இந்த கொஞ்சம் என்பதை புரிந்து கொள்ள சாத்திரங்கள் பற்றி பேசுகிறேன். இல்லையென்றால் இந்த கொஞ்சம் உன்னை மூழ்கடித்துவிடும். இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி கண்ணாமூச்சி ஆடின. அப்போது முதல் குழப்பம் அதிகரித்தது. புரியவில்லை. நான் சொல்வதை கவனமாகக் கொள். அதை பத்திரப்படுத்து. ஆனால் அதை மெய்ஞானம் என்று எண்ணாதே. அறிமுகமாகக் கொள். பயணத்தில் நீ உணர்வாய். அனுபவம் என் சொற்களை புரிய வைக்கும். அப்போது உன் குழப்பம் நீங்கும். என் போதனையை கேட்கும்போது விவாதிக்காமல், மனதில் போராடாமல், பாசத்துடன், பரிவுடன் கேள். அப்போது நான் உனக்கு சாட்சியாக இருப்பேன். உன் மனப்பெட்டகத்தில் என் வாக்கு அருள் வாக்காக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இன்று உனக்கு உபயோகமில்லை என்று தோன்றுவது பிறிதொரு நாள் உபயோகமாகலாம். இப்போது அனுபவம் இல்லாவிட்டாலும் இந்த கருத்தை பத்திரமாக வைத்துக்கொள். ஒரு நாள் அனுபவம் ஏற்பட்டால் உன் உணர்விலிருந்து இந்த கருத்து எழும். உன் குழப்பத்தை நீக்கும். பயம், கலக்கம் வராது. கவிதை. மேலே உயரத்தில் காற்று இசைத்தது கீதம்.
தேவதாரு மரம் எதிரொலித்தது. பனி மலைச் சிகரங்களில் பிரதிபலித்தது. மாலை செவ்வொளி வானில் ஒளிர்ந்தது. அதை பெற்றவர் யார்? அதை பெற ஆசை கரம் நீட்டியவர் யார்? அஹோ, அது என் இதயத்தில் இறங்கியது. நான் ஏற்ற கண்ணீரில் கலந்தது. அது அறிமுகமற்ற அந்நியமாக வந்தது. தேவதாரு, வான்முகடு, காற்று வழியே, என் வழியே தன்னை தானே கொணர்ந்தது. தன்னுள் சங்கமித்தது. சோதி சொரூபமாக தனியாக துவங்கியது. கண்கள் வசமிழந்து மூடுகின்றன. வாக்கு மட்டுமல்ல, நிசப்தத்தின் எதிரொலியும் முடிவடைகிறது. என் போதனையை கவனமாக கேள். கண்ணீர் மல்க கேள். இதய ஈடுபாட்டுடன் கேள். அன்புடன் கேள். புத்திசாலித்தனமாக தர்க்கத்துடன் கேட்காதே. இதுதான் உண்மையான ஈடுபாடு, நிஷ்டை. ஆசை கரத்தில் பிச்சைதான் அடங்கும், சாம்ராஜ்யம் அடங்காது. சாம்ராஜ்யம் கிடைக்க அன்பு நிரம்பிய இதயம் வேண்டும். அதற்காக உன்னை தயார் செய். உன் இதயத்தில் அன்பை நிரப்பு. நான் சொல்வதை மனப்பெட்டகத்தில் பாதுகாத்து வை. பிறகு குழப்பம் வராது. அந்நியமாக வரும் அனுபவத்தை நீ உணர்ந்து அதன் இரகசிய குரலை அறிவாய். பயப்படாதே. பந்தங்களிலிருந்து விடுபடுவாய். இல்லையென்றால் அது மரணம் போல தோன்றும். பரமாத்மா உன்னை அறியாமல் வந்தால் அதை உணர உபாயம் இல்லை என்றால் நீ மரித்து விட்டதாக உணர்வாய். ஆனால் பரமாத்மாவை உணர சிறிதளவு உபாயம் இருந்தால், சத்குருமார்களிடம் போதனை பெற்றிருந்தால், பரமாத்மாதான் மோட்சம், முக்தி என்று அறிவாய். இல்லையென்றால் மரணமாக தோன்றும். பயந்தால் அந்த பயணத்தை நிறுத்திவிடுவாய். பயம் அதிகரிக்கும். இந்த பாதையில் போகக்கூடாது என்று நினைப்பாய். பல பிறவிகளில் பரமாத்மாவை தேடி அலைந்தேன். ஒரு நாள் எதிர்பாராமல் பரமாத்மாவின் வாசலுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் பயம் வந்தது. பரமாத்மா எதிரே வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? இதுவரை தேடுவது என் கடமையாக இருந்தது. பரமாத்மா கிடைத்தால் முக்திதான், மனித பிறவிக்கும் மரணம். பிறகு என் வாழ்வு என்னவாகும்? இப்படி எண்ணி பயந்து காலணிகளை கையில் எடுத்து ஓடினேன். இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பரமாத்மாவின் திருமாளிகை எங்கே என்று தெரியும். ஆனால் அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இத்தகைய ஞானிகளை அறிவேன். பல முறை இறைவனின் வாசலுக்கு அருகில் சென்று பயந்து திரும்பியிருக்கிறார்கள். அதனால்தான் பொதுமக்கள் தியானம் செய்ய பயப்படுகிறார்கள். பகவான், இறைவன் என்ற சொற்களை சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வாழ்வின் அடிப்படையாக அதை நாடுவதில்லை. இந்த அனுபவம் ஏற்பட்டவர்கள் அதை சரியாக உணராவிட்டால் தவித்து போவார்கள். பயணப்பாதையில் செயலிழந்து உட்கார்ந்து விட்டால் பார்ப்பவர்கள் இது பைத்தியம் என்பார்கள். சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தால் பரவாயில்லை. நீண்ட நேரமானால் மருத்துவமனையில் சேர்த்து மயக்க ஊசி போட்டு விடுவார்கள். பயப்பட வேண்டாம். இந்த அனுபவம் மெல்ல மெல்ல அடங்கும். சாட்சி நிலையை மேற்கொள். இது உன்னால் முடியும். மூன்றாவது கேள்வி. நாம் ஈசுவரனின் அம்சங்கள், அழிவற்றவர்கள். இந்த அம்சம் மூலத்திலிருந்து, அதாவது ஈசுவரனிடமிருந்து எப்போது, எப்படி, ஏன் பிரிந்தது, விலகியது? இந்த அம்சம் மறுபடியும் மூலத்தோடு இணைபிரியாத ஒற்றவு கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும் என்றால் அருள் கூர்ந்து இந்த அம்சத்தை மூலத்துடன் சேர்த்து விடுங்கள். மாறி மாறி இந்த உலகியல் அவல வாழ்வில் புகுந்து பயந்து வாழ வேண்டாமே. பதில். இந்த கேள்வியின் வித்தியாசத்தை கவனி. இது அனுபவத்தால் எழவில்லை, சாத்திரத்தால் எழுந்தது. நாம் ஈசுவர் அம்சங்கள், அழிவற்றவர்கள் என்று சொல்கிறாய். இதை நீ காதால் கேட்டாய், படித்தாய். இது உன் அகங்காரத்திற்கு திருப்தி அளிக்கிறது. நாம் இறைவன், பிரம்மம், அழிவற்றது என்ற உணர்வு உனக்கு வேண்டுமல்லவா?
இதுதான் அகங்காரத்தின் தேடல். இந்த உணர்வு உனக்கு உண்மையில் ஏற்பட்டதா? ஏற்பட்டிருந்தால் இந்த கேள்வி எழாது. ஏற்படவில்லை என்றால் இதற்கு பதில் தேவையில்லை. அந்த அம்சம் மூலத்திலிருந்து எப்போது, ஏன், எப்படி பிரிந்தது? இது பண்டிதத்தனமான கேள்வி. எப்போது? நேரம், நாள், தேதி தெரிந்து என்ன செய்யப் போகிறாய்? உன் வாழ்க்கையில் புரட்சி ஏற்பட்டு விடுமா? நீ ஈசுவர் அம்சம் என்று உணர்ந்திருந்தால் மூலத்திலிருந்து பிரிவு என்பதே இல்லை என்று அறிந்திருப்பாய். நீ பிரிந்து விலகியதாக கனவு கண்டிருக்கிறாய். பிரிவு என்பதே இல்லை. அம்சம் எப்படி பிரியும்? உறுப்பு உருவத்தோடு ஒன்றியிருக்கும். இது அம்சம், அம்சி ஒற்றவு. நீ அறிந்ததை மறந்திருக்கிறாய். பிரிவு என்பதே இல்லை, மறதிதான் ஏற்பட்டிருக்கிறது. பிரிவதற்கு எந்த உபாயமும் இல்லை. நாம் உள்ளபடியே இருக்கிறோம். நமது இணைப்பை மறந்திருக்கலாம். பேதம், குலைவு எல்லாம் நினைவிற்கும் மறதிக்கும் இடையில் உள்ளவை. பிரியவே இல்லை என்றால் எப்போது, ஏன், எப்படி பிரிந்தது என்று கேட்பது எப்படி? இரவு உறங்கும்போது கனவில் நீ குதிரையானாய். காலையில் எழுந்து கேட்கிறாய், நான் எப்போது, எப்படி, ஏன் குதிரையானேன்? உண்மை என்னவென்றால் நீ குதிரையாகவே இல்லை. அது கனவு. கனவில் கூட நீ உண்மையில் குதிரையாகவில்லை. கனவின் கருத்துருவில் சிக்கியிருந்தாய். நான் குதிரையாகிவிட்டேன். இதுதான் அஷ்டாவக்கிரரின் அடிப்படை கருத்து. அஷ்டாவக்கிரர் சொல்கிறார், நீ எந்த கருத்துவுடன் நான் என்ற தன்மையைச் சேர்க்கிறாயோ அப்படியே ஆகிவிடுவாய். தேகத்துடன் இணைத்தால் நீ தேகமாகிறாய். பிரம்மத்துடன் இணைத்தால் நீ பிரம்மமாகிறாய். கனவில் நீ உன்னை குதிரையோடு இணைத்து கொண்டாய், குதிரையானாய். இப்போது உன் உடலோடு நான் என்ற தன்மையை இணைத்திருக்கிறாய், மனிதனாக இருக்கிறாய். ஆனால் நீ நீயாகவே இருக்கிறாய். உன் இயல்பில் எந்த பேதமும் இல்லை. இத்தகைய கேள்விகள் பொருளற்றவை, வீணானவை. இவற்றுக்கு பதில் சொல்ல முயல்பவர்கள் உன்னை விட பெரிய அஞ்ஞானிகள். ஜேன், மதத்து பக்கிரி போகோஜுவின் கதை. ஒரு காலையில் சீடனிடம் கேட்டார், நான் இரவு ஒரு கனவு கண்டேன், அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சீடன் சொன்னான், குருதேவா, தண்ணீர் எடுத்து வருகிறேன், முகம் கழுவிக்கொள்ளுங்கள். முகம் கழுவினார். பிறகு மற்றொரு சீடன் வந்தான். குரு கேட்டார், நேற்று கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவையா? அவன் சொன்னான், குருஜி, ஒரு கப் டீ கொண்டு வருகிறேன். குரு உறக்கச் சிரித்தார். கனவுக்கு விளக்கம் எதற்கு? கனவு மறைந்து விட்டது, விழிப்பு வந்து விட்டது. இப்பொழுது விசாரணை எதுக்கு? உண்மைக்குத்தான் விளக்கம் தேவை, கனவுக்கு இல்லை. நானும் இதைத்தான் சொல்கிறேன். முகம் கழுவி டீ குடித்து புத்துணர்வு பெறு. அம்சமான நீ மூலத்திலிருந்து விலகவே இல்லை. விலக எந்த உபாயமும் இல்லை. பிறகு நீ கேட்கிறாய், அம்சம் மூலத்துடன் மறுபடியும் இணைவது இணை பிரியாத ஒற்றவு நிகழுமா? பிரிவே இல்லை என்றால் இணைவது பற்றி பேசுவது வீண். அதனால்தான் அஷ்டாவக்கிரன் சொல்கிறார், முக்தி பெற முயற்சிப்பதே பந்தம். நீ எதிலிருந்து பிரியவே இல்லையோ அதனுடன் மறுபடியும் இணைவது எப்படி? அந்த முயற்சியே உனக்கு தடையாகிவிடும். சிந்தித்துப்பார். நீ வீட்டை விட்டு கிளம்பவே இல்லை. அப்போது வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுமா? ஒரு குடிகாரன் இரவு வீடு திரும்பினான். இது தன் வீடா என்று சந்தேகம். தாய் கதவை தான் திறந்தாள். குடிகாரன் தாயை அடையாளம் காணவில்லை. பாட்டி, என் வீடு எங்கே என்றான். தாய் சொன்னாள், இதுதான் உன் வீடு. குடிகாரன், கிழவி, என்னை ஏமாற்றாதே என்றான். தெருவாசிகள் சமாதானம் செய்தும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. தன்னையே தெரிந்து கொள்ளாதவன் வீட்டை எப்படி அறிவான்? தவறான கேள்வி கேட்டால்
தவறான குருமார்களின் மாயையில் சிக்கிவிடுவாய். உன் தவறான கேள்விக்கு தவறான பதில் சொல்ல யாராவது வந்து சேருவார்கள். மறுபடியும் இணைவது சாத்தியமா? பிரிவே இல்லை என்றால் இணைவு பற்றி ஏன் பேச வேண்டும்? சேர்வதும் பிரிவதும் நிகழ வாய்ப்பே இல்லை. நாம் யார் என்பது நமக்கு நினைவு வரவில்லை. பரமாத்மா உன் இயல்பு. இதை நீ மறந்திருக்கலாம். நம் இயல்பை மறப்பது இயல்புதான். ஆத்மா சுத்தம், புத்தம், முக்தம், எல்லையற்ற சக்தி, பரிபூரண சுதந்திரம். பேராசையும் அறியாமையும் எப்படி வரும்? இதுவும் ஆத்மாவின் சுதந்திரம். ஆசை கொள்ள விரும்பினால் அப்படியே செய். இதை பற்றி சிந்தி. உலகியல் வாழ்வு உன் சுதந்திரம். நீ விரும்பினால் இப்போதே முக்தி, இல்லை என்றால் பந்தம் தொடரும். பிரிவு இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு சுதந்திரம் உண்டு. அது விரும்பும்போது மறந்து போகலாம், நினைவில் கொள்ளலாம். இது ஆத்மாவின் இயல்பு. இது இல்லை என்றால் ஆத்மா எல்லைக்குள் அடங்கிவிடும். மேலை நாட்டு சிந்தனையாளர் திதரோ இறைவன் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லை என்று வாதிட்டார். கடவுளால் 2 என்று காட்ட முடியுமா? முடியாது. முக்கோணத்தை 4 கோணமாக்க முடியுமா? முடியாது. ஆக கடவுளின் சக்தி வரம்புக்குட்பட்டது என்றார். ஆனால் இந்திய தத்துவவாதிகள் சொல்வர், எல்லா உபத்திரவங்களுக்கும் ஈசுவரனே காரணம். அவரது சுதந்திர சக்தியை அகடித கடனாசக்தி என்பர். அவர் 2 என்று காட்ட வல்லவர். இதுதான் மாயா. பரமாத்மா விரும்பினால் நம்மை பிரமையில் ஆழ்த்த முடியும். நீ பரமாத்மா கனவு காண்கிறாய், விழித்திருக்கிறாய். கனவு காண்கிறாய். இந்த வல்லமை உனக்கே உரியது. நீ கேட்கிறாய், அம்சத்தின் மறு சேர்க்கை நிகழுமா? மறு சேர்க்கை என்று சொல்லாதே, மறு நினைவு என்று சொல். பிறகு இணை பிரியாத ஒற்றவு என்று கேட்கிறாய். இதற்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. இதற்கு நீதான் பொறுப்பு. உன் விருப்பம். நீ மறந்து போக விரும்பினால் உன்னை யாரும் தடுக்க முடியாது. பரமாத்மாவையே மறக்கலாம், தடையில்லை. சூஃபி பக்ரி ஹசன் எழுதியிருக்கிறார், நான் இறைவனிடம் கேட்டேன், இந்த கிராமத்தில் மிகச் சிறந்த தர்மாத்மா யார்? இறைவன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்றார். ஹசன் அவரை பொருட்படுத்தியதே இல்லை. மறுநாள் அவரை பார்த்தார். அவர் முகத்தில் ஒளி தெரிந்தது. அன்று இரவு இறைவனிடம் கேட்டார், இறைவா, இந்த கிராமத்தில் மிக கெட்டவர் யார்? இறைவன், அதே பக்கத்து வீட்டுக்காரர் என்றார். ஹசன் குழம்பினார். இறைவன் சொன்னார், நான் என்ன செய்ய? நேற்று நல்லவனாக இருந்தான், இன்று கெட்டவனாக இருக்கிறான். நாளை எப்படி இருப்பானோ? ஆத்மா பரம சுதந்திரம் கொண்டது. இந்த சுதந்திரம்தான் மோட்சம். மோட்சத்தில் ஏற்பதும் மறுப்பதும் உன்னுடையது. ஆத்மாவை மறக்க விரும்பினால் யாரும் தடுக்க மாட்டார்கள். ஒரு கிறித்தவ பாதிரியார் மரித்து சுவர்க்கம் சென்றார். அங்கே எல்லோருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு இருந்தது. ஏன் என்று கேட்டார். காவலர் சொன்னார், இவர்கள் அமெரிக்கர்கள், அமெரிக்காவுக்கே திரும்ப வேண்டுமாம், சொர்க்கம் வேண்டாமாம், எங்கள் அமெரிக்காவே மேல் என்கிறார்கள். அதனால் விலங்கு போட்டிருக்கிறோம். விலங்கு போட்டால் அது எப்படி சொர்க்கம்? சொர்க்கம் என்றால் சுதந்திரம், முக்தி. முக்தி பெற்றவர் பூவுலக வாழ்வுக்கு திரும்ப விரும்பினால் யாரும் தடுக்க முடியாது. பொதுவாக வருவதில்லை, ஆனால் விரும்பினால் தடுக்க முடியாது. நீ பரமாத்மாவை மறக்க விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும்? நீ பூரண முக்தி பெற்றுவிட்டாய் என்று அறிவிப்பதுதான் என் பணி. நீ கோருகிறாய், அம்சத்தை மூலத்துடன் இணைத்து விடுங்கள். நீ இணைய விரும்பவில்லை, ஆனால் நான் இணைத்துவிட வேண்டும் என்று கேட்கிறாய்.
இது எப்படி நடக்கும்? நீ இணைய விரும்பினால் அது நிகழும். இது உன் விருப்பத்தை பொறுத்தது. வேறு யாராலும் இணைத்து விட முடியாது. வலுக்கட்டாயமாக மோட்சத்திற்கு இட்டுச் செல்ல முடியாது. நான் இணைத்தாலும் நீ வெளியேறி விடுவாய். எவ்வளவு காலத்திற்கு பலவீனனாக இருப்பாய்? உன் சுய சக்தியை எப்போது உணர்வாய்? எப்போது உன் கால்களில் நிமிர்ந்து நிற்பாய்? பிறர் தோளில் சாய்ந்து வாழ்வதை எப்போது விடுவாய்? கடைசியில் குருவை தேடுகிறாய். அவர் தோளில் சாய்ந்து கரை சேர முயல்கிறாய். உன் ஆளுமையை, சுயசக்தியை எப்போது வெளிப்படுத்துவாய்? அதில்தான் உன் இயல்பு அடங்கியிருக்கிறது. பிச்சைக்காரனாகி பரமாத்மாவும் பிச்சையாக கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? இந்த மயக்கத்திலிருந்து விழித்தெழு. நீ கேட்கிறாய், மாறி மாறி இந்த கலேபரத்தில் புகுந்து நடுங்கி வாழ வேண்டாமே. இந்த கலேபரத்தில் நீ விருப்பத்துடன் வந்திருக்கிறாய். உன்னை தனியாக வைத்தால் தனிமையைக் கண்டு பயப்படுவாய். தனிமை உன்னை அச்சுறுத்தும். பயந்து ஓடுவாய். மீண்டும் கலேபரத்தில் வந்து சேருவாய். தனிமை பயம் உன்னை இந்த சந்தடியில் தள்ளிவிடுகிறது. தனிமையிலும் இருக்க முடியவில்லை, கூட்டத்திலும் இருக்க பிடிக்கவில்லை. பரமாத்மாவில் இலயித்தால் நீ தன்னந்தனியனாகி விடுவாய். அதற்கு தியான யோகத்தில் ஈடுபட வேண்டும். ஏகாந்த நிலையை உணர வேண்டும். பரம ஏகாந்தத்தில் மூழ்க வேண்டும். அப்போது ஆனந்தம் மலரும். பரமாத்மாவை பெற இது ஒரு பயிற்சி. தியானம் பரமாத்மாவை பெறுவதற்கு வழியில்லை. பரமாத்மாவை தாங்கும் திறனை தரும் பயிற்சி. பரம ஏகாந்தத்தில் ஆழ்ந்தால் நீ முற்றிலும் தனியனாகி விடுவாய். பரமாத்மா ஐக்கியத்திற்கு தயாராகி விடுவாய். நான் உன்னை இந்த கலேபரத்திலிருந்து வெளியே கொண்டு வர தயார். நீ தயாரா? நீ தனிமையில் அமர்ந்தாலும் உன் மனதில் கலேபரத்தை இயங்க வைக்கிறாய். துறந்தவர்களுடன் சிந்தனை மூலம் உறவாடுகிறாய். உன்னால் தனியாக இருக்க முடியவே முடியாது. உன் மனம் எப்போதும் ஏதோ ஒரு பற்றுதலில் தஞ்சம் புகுந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறது. இந்த பற்றுதல்களை உதறிவிடு. தனிமையை அரவணை. அப்போதுதான் உன்னில் உள்ள பரமாத்மா உனக்கு வெளிப்படுவார். நீ கோருகிறாய், அம்சத்தை மூலத்துடன் இணைத்து விடுங்கள். இது உன் இயலாமை பேசுகிறது. பரமாத்மாவுடன் இணைவது வேறு யாருடைய பொறுப்பும் இல்லை. அது உன்னுடைய உள்முயற்சி, உன்னுடைய உணர்வு, உன்னுடைய தியானத்தின் ஆழம். நான் உனக்கு வழிகாட்டலாம், உரைகல்லாக இருக்கலாம். ஆனால் பயணம் உன்னுடையது. உன்னை வலுக்கட்டாயமாக இணைத்து விட முடியாது. அப்படி இணைத்தாலும் உன் மனம் மீண்டும் பிரிவை உருவாக்கிவிடும். எழு. உன் சுய சக்தியை உணர். உன் இயல்பை அறிந்து கொள். நீ பரமாத்மாவின் அம்சம் மட்டுமல்ல, பரமாத்மாவே. இந்த உணர்வு உன்னில் எழுந்தால் பிரிவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. மறதியை உதறி நினைவை தழுவு. இந்த நினைவு உன்னை முக்தியில் நிலைநிறுத்தும். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மீனவன் கடலில் முத்து கிடைக்குமா என்று தேடினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்து ஒன்றை கண்டான். ஆனால் அதை எடுக்க முயன்றபோது அது ஒரு மாபெரும் முத்துச்சிப்பியில் இருந்தது. பயந்து மேலே வந்து விட்டான். மறுநாள் மீண்டும் முயன்றான். ஒவ்வொரு முறையும் சிப்பியை திறக்க முயலும்போது அதன் பிரம்மாண்டத்தை கண்டு திரும்பி வந்தான். ஒரு நாள் அவன் தைரியம் கொண்டு, இது என் இலக்கு, இதற்காகவே வந்தேன் என்று மனதில் உறுதி செய்து சிப்பியை திறந்தான். உள்ளே இருந்த முத்து அவனை ஒளியால் நிரப்பியது. அவன் உணர்ந்தான், இந்த முத்து எப்போதும் இங்கேயே இருந்தது. நான் தேடியது என்னைத்தான். நீயும் இப்படித்தான். பரமாத்மா உன்னுள் இருக்கிறார். ஆனால் உன் பயம், உன் சந்தேகம், உன் மறதி உன்னை தடுக்கின்றன. தைரியமாக மூழ்கு. உன் உள்ளார்ந்த ஒளியை தொடு. அப்போது
பிரிவு என்ற பேச்சே உனக்குத் தோன்றாது. முடிவுரை: அஷ்டாவகீரர் உனக்கு ஒரு உரைகள். அவருடைய வாக்கு உன்னை வழிநடத்தும். ஆனால் உண்மையான பயணம் உன்னுடையது. சாத்திரங்களை பயின்று தகவல் சேகரித்து பண்டிதனாகலாம். ஆனால் ஞானியாவதற்கு உன் உள்ளத்தில் எழும் பிரக்ஞை வேண்டும். தியானத்தில் ஆழ்ந்து ஆசைகளை உதறி தனிமையை தழுவி உன் இயல்பை உணர். நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது. இதை அறிய முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று அஷ்டாவக்கிரர் சொல்கிறார். ஆனால் முயற்சிகளைச் செய்து அவை வீண் என்று உணர்ந்த பிறகே அந்த உணர்வு உன்னில் திடமாகும். ஆகவே பயணத்தைத் தொடர். தியானத்தில் மூழ்கு. உன் உள்ளொளியை தொடு. கவிதை: எங்கோ தேடி அலைந்தவன் என் இதயத்தில் கண்டேன். பயணம் முடிந்தது, பந்தம் அருந்தது. பரம ஒளியில் நான் இலயித்தேன். அஷ்டாவக்ரர் சிரிக்கிறார். நீயே அது, என்றும் அது. ஹரி ஓம் தத் சத்.